ஒரு பாட்டிலுக்குள்ள தேவையான அளவு விஷம், ஒரு உயிருள்ள பூனை, இது ரெண்டத்தையும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு மூடிக்கிறோம். அந்த விஷ பாட்டில் உடையிறதுக்கு 50-50 சான்ஸ் இருக்கு. சப்போஸ் உடஞ்சதுன்னா பூனை அதை சாப்பிட்டு செத்து போகும், உடையிலனா பூனை உயிரோடு இருக்கும். ஆனால் இது ரெண்டுல எதுன்னு நம்ம அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த பாக்ஸை திறந்து பார்க்காத வரைக்கும் அந்த பூனை போத் டெட் அண்ட் அலைவ்னு ஒரு குவாண்டம் சூப்பர் பொசிஷன் நிலையில் இருக்கும். அதாவது அந்த பூனை உயிரோடவும் இருக்குது, இறந்தும் போயிருக்குன்ற ரெண்டு ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒரே நேரத்தில் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை தான் ஸ்க்ராடிஞ்சர்ஸ் கேட் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் தீமை சூப்பர் டீலக்ஸ் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பூனை சட்ட கேரக்டரை அந்த ஏலியன் பாப்பா ரெண்டு தனித்தனி கேரக்டர்ஸாக பிரிச்ச அப்புறம் ரெண்டுல எது நம்ம காஜின்னு கேட்கும்போது ரெண்டும் தான் சொல்லி அந்த ஐடியாவை டேரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி அதே படத்தில் இன்டெரக்டாக வேற கேரக்டர்ஸை வச்சும் சொல்லியிருப்பாங்க. ஆண் பெண் இது ரெண்டும் ஒரே பாடியில் கலந்துருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர் ஷில்பா கேரக்டர். கடவுளை நம்புறதா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் ரெண்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு கன்ஃபியூஸ் ஆகிற அற்புதம் கேரக்டர். இறந்து போன பாஸ்ட் அண்ட் லிவிங் ப்ரெசென்ட்னு இருக்கிற ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து டிராவல் பண்ணுற வேம்போ கேரக்டர். அண்ட் இந்த மாதிரி போத்துன்ற ஐடியாவை நிறைய சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள்.